ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலி எங்க நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டு இருந்தது சிஆர்எம். இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ அதை பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. சோ சிஆர்எம் பத்தி நிறைய பேர் கேட்டாங்க, எல்எம்எஸ் பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. சோ இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா சிஆர்எம் அண்ட் எல்எம்எஸ் எதுக்காக யூஸ் பண்றோம், சோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலாம், அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்னோட இன்ஸ்டாலையும் சரி எனக்கு மெயிலும் சரி எனக்கு சிஆர்எம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சிஆர்எம் எந்த சிஆர்எம் வாங்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிஆர்எம்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பிளஸ் வந்து எல்எம்எஸ் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ எல்லாருக்குமே தெரியும், நீங்க ஆல்ரெடி உங்க பிசினஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல சில பேர் இப்போ சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் ஆல்ரெடி பார்த்து வச்சிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க சிஆர்எம்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பிளஸ் எல்எம்எஸ்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியாலும் சரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்ல ப்ராடக்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி நீங்க வந்து கம்ப்ளீட்டா சிஆர்எம் யூஸ் பண்ணலாம். சோ உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். சோ ஆல்ரெடி நீங்க உங்க பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மோர் தென் 2 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனா நீங்க கண்டிப்பா சிஆர்எம் யூஸ் பண்ணியே ஆகணும். சோ சிஆர்எம் பெனிஃபிட் நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் எல்எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது யாருல யூஸ் பண்ண பார்த்தா நீங்க எஜுகேஷன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்தா கண்டிப்பா நீங்க எல்எம்எஸ் யூஸ் பண்ணியே ஆகணும். சோ எல்எம்எஸ் பேஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரைனிங் கோச்சிங் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்ல உங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் சரி நீங்க எல்எம்எஸ் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க வந்து எல்எம்எஸும் பிளஸ் நீங்க ஒரு பிசினஸ் ஓரியன்டட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நீங்க இண்டஸ்ட்ரி இருந்தா கண்டிப்பா நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நான் இன்னைக்கு வீடியோல வந்து சிஆர்எம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறேன். சோ சிஆர்எம்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் எது, சோ அதை பத்தி நம்ம வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிஆர்எம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். சோ இந்த சிஆர்எம் வந்து நம்ம இப்போதைக்கு மார்க்கெட்டிங் ஓரியன்டா பார்ப்போம். சோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஃபீட்பேக் சப்போர்ட் இதை ஓரியன்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அது இல்லாம இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, அது ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணும்போது ஒரு மார்க்கெட்டிங், இப்போ வந்து நீங்க சிஆர்எம் வந்து உங்க மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த கான்செப்ட்ல இப்ப நம்ம சொல்லி தரோம் உங்களுக்கு. சோ சிஆர்எம் வந்து நம்ம 3 பர்பஸ் இருக்கு. ஒன்னு மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பேசிக்கா வந்து ஆட் ரன் பண்ணுவீங்க. சோ நீங்க டிஜிட்டல் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, இல்ல வேற ஏதாச்சும் இந்தியா மார்ட்ல ஆட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணி லீட்ஸ் எடுப்பீங்க. சோ இந்த மாதிரி எங்க நீங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணாலும் அதோட லீட்ஸ் வந்து நீங்க சிஆர்எம் கொண்டு வரணும். சோ இதுதான் கான்செப்ட். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும், நீங்க மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி இல்ல வந்து நீங்க இந்தியா மார்ட் ஜஸ்ட் இல்ல அங்கிருந்து லீட் கொண்டு வந்தாலும் சரி, சோ எங்க இருந்து உங்களுக்கு என்கொயரி வந்தாலும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் எங்க டைவர்ட் பண்ணணும், சிஆர்எம்க்கு டைவர்ட் பண்ணணும். சோ சிஆர்எம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களோட டெலிகால் டீம் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் லெவல் கால்ஸ் மேக் பண்ணுவீங்க. சோ அந்த லீட்ஸ் வந்து ஹாட்டா இருக்கா வார்மா இருக்கா ரொம்ப கோல்டா இருக்கா, அதாவது பையர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நம்ம ப்ராடக்ட்டை பை பண்ண, இல்ல வந்து பார்த்தா இல்ல இப்போதைக்கு வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கிறேன் சொல்றவாரு, இல்ல எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் சொல்லி கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றோம். சோ இந்த மாதிரி 3 செக்டரா ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. சோ நீங்க வர என்கொயரி வந்து இந்த மாதிரி 3 செக்டரா ஸ்பிளிட் ஆயிடும். சோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணும், ஒன்ஸ் டெலிகால் டீம் கிட்ட உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சோ லீட்ஸ் வந்து சிஆர்எம் குள்ள வந்துடும். சிஆர்எம் வந்த உடனே நீங்க கால் பண்ண பேச ஆரம்பிக்கலாம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மென்ஷன் பண்ணுவாங்க இந்த லீட்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, சோ இப்பவே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு. சோ இது என்ன பண்ணுவோம், டைரக்டா என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட இருந்து நேம் பிளஸ் போன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கஸ்டமர் கிட்ட என்கொயரி ப்ராடக்ட் அது எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஹாட்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வார்மா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லெவல் ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இது நான் கடைசியா வரேன் ஆட்டோமேட்டட் மெசேஜ்க்கு. அண்ட் கோல்டு கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டிங்ல வந்து லீடு ஜென்ரேட் பண்ணியாச்சு, லீடை வந்து நமக்கு எதுக்கு சிஆர்எம்க்கு டைவர்ட் பண்ணியாச்சு. சிஆர்எம் வந்து டெலிகால் அந்த சிஆர்எம்ல இருந்து அட்டன் பண்ணி அவங்களோட லீட்ஸ் அவங்களோட என்கொயரிஸ் இது பண்றாங்க. ஒன்ஸ் வந்து ஹாட் லீட் கன்ஃபார்ம் பண்ணா இந்த ஹாட் லீட் எங்க போகும்னு பார்த்தா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். சோ இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்ட் லீட்ஸ் கிட்ட டைரக்டா அவங்களோட சைட் விசிட்டுக்கோ இல்ல ஸ்ட்ரைட்டா வந்து கிளைண்டோட ஆஃபீஸ்க்கோ போயிட்டு நெக்ஸ்ட் ஒன் டு ஒன் மீட் அப் பண்ணுவாங்க. சோ இங்க நடக்கும்போது என்ன கஸ்டமரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் சேல்ஸ் பர்சன் என்ன பண்ணுவாரு, சோ நான் 1 to 1 வந்து இந்த லொகேஷன் போயிருக்கேன், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவரோட நீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அவருக்கு இந்த ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாது சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். சோ ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆயிடுச்சு, இன்கேஸ் ப்ராடக்ட் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு, அவங்க கொடுத்த ஹாட் லீட் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இது என்ன நடக்கும்னா பர்ச்சேஸ் ப்ராடக்ட் ஹிஸ்டரிக்கு மூவ் பண்ணிடுவாங்க. சோ இப்போ என்ன நடக்கும், சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ஹிஸ்டரி பிளஸ் அவர் பண்ண பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ல வந்து இதுல அப்லோட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த சிஆர்எம்ல அப்டேட் பண்ணிடுவாரு. சோ அவங்க ப்ராடக்டோட ஹிஸ்டரி என்ன
பிளஸ் அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற. இன்கேஸ் கன்வெர்ட் ஆகல, சோ இவங்க வந்து ஹாட் லீடா வந்தாங்க, உள்ள வந்துட்டு நாட் கன்வெர்ட்னு போயிட்டாங்க. இப்ப என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த நாட் கன்வெர்ட்டட சோ சர்வீஸ் டீம், அதாவது உங்க சப்போர்ட் டீம் அகைன் கொடுத்து, சோ அவங்களோட கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்கலாம். எதனால நீங்க ப்ராடக்ட்டை பை பண்ணல, சோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபரோ இல்ல டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் கொடுத்து அவங்களை வந்து திருப்பி அகைன் கன்வெர்ட் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸ் வந்து சிஆர்எம்ல பண்ண முடியும். ஒன்ஸ் லீடு வருது, அந்த லீடோட நேம், கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாமே நீங்க அந்த லீட்ஸை கெட் பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் அந்த லீட்ஸ் வந்து டெலிகாலர் ஃபாலோ பண்ணுவாங்க. டெலிகாலர் வந்து நீங்க ஒருத்தருக்கு அசைன் பண்ணுவீங்க, அது வந்து நீங்க சிஆர்எம்ல அசைன் பண்ணலாம். சோ ஒரு லீடு வந்தோன்னா அதை வந்து டெலிகாலருக்கு அசைன் பண்ணும். சோ அந்த டெலிகாலர் வந்து ஹாட்டா வாமா கோல்டுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணும். ஒன்ஸ் ஹாட் வந்தோன்னா நீங்க என்ன பண்ணணும், சேல்ஸ் டீமுக்கு அசைன் பண்ணணும். சோ சேல்ஸ் டீம் உடனே கான்டாக்ட் பண்ணி அவங்க 1-to-1 மீட்டப் வச்சு, சோ அவங்க லொகேஷனுக்கு போயிட்டு இல்ல அவங்க உங்க லொகேஷன் வர சொல்லிட்டு அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இதை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், கன்வெர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ப்ராடக்டோட பர்ச்சேஸ் டீடைல்ஸ், பர்ச்சேஸ் ஹிஸ்டரி எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நாட் கன்வெர்ட்னா அதை வந்து நம்ம சர்வீஸ் பேஸ்க்கு மூவ் பண்ணிடுவோம். சோ சர்வீஸ் என்ன பண்ணுவோம், அகைன் அவங்களுக்கு என்ன, எதனால அவங்க வேணாம் சொன்னாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன, சோ அவங்க பிரைசிங் நெகோஷியேட் பண்றாங்களா, சோ அவங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் கொடுத்து திருப்பி அகைன் கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் செட்டப் வந்து நீங்க சிஆர்எம்ல பண்ண முடியும். சோ இதுல நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு தான், வர லீட டெலிகாலுக்கு அசைன் பண்ணணும், டெலிகால் வந்து சேல்ஸ் டீம் அசைன் பண்ணணும், சேல்ஸ் டீம் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சா ஆயிடுச்சு சொல்லிட்டு திருப்பி வந்து கஸ்டமர் சப்போர்ட் டீமுக்கு அசைன் பண்ணணும். சோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோல தான் எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க இந்த சிஆர்எம் பொறுத்த வரைக்கும். அது இல்லாம சில டைம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வார்ம் லீட்ஸ் வரும், வார்ம் லீட்ஸ், கோல்ட் லீட்ஸ் தான் இருக்கும். இவங்களுக்கு என்ன நம்ம பண்ணலாம், சோ இந்த சிஆர்எம் வச்சு பண்ணலாம் பார்த்தா வார்ம் லீட்ஸ், அதாவது ஹாட் லீட்ஸ் வந்து சேல்ஸ் டீம் பண்ணுவோம். இப்போ வார்ம் கோல்டு வந்தா நமக்கு அங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்டோமேட்டட் மெசேஜ் செட் பண்ண போறோம். சோ ஆட்டோமேட்டட் மெசேஜ் எப்படி நம்ம செட் பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். நம்ம கிட்ட வாட்ஸ்அப் தனியா ஒரு டூல் பை பண்ணுவோம், சோ மெயிலுக்கு தனியாக டூல் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சோ அது வந்து இன்பில்ட்டா சில சிஆர்எம்ல கொடுத்துறாங்க. இன்கேஸ் சில சிஆர்எம் தரலைன்னா நீங்க என்ன பண்ணலாம் பார்த்தா, சோ நீங்களே வந்து வாட்டியோ இல்ல உங்ககிட்ட இருக்க ஒரு இமெயில் ப்ராட்காஸ்டிங் சேனலை யூஸ் பண்ணி அகைன் அவங்களுக்கு வார்ம், சோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற ஆட்டோமேட்டிக் மெசேஜ் சென்ட் பண்ணலாம், இல்ல நம்ம டெஸ்டிமோனியல் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். சோ இதுல நீங்க ஆட்டோமேட்டா அங்க செட் பண்ணிடலாம். அண்ட் ஆட்டோமேட்டட் மெசேஜ்ல நீங்க சிஆர்எம்ல இருந்தே பண்ண முடியும் guys. இப்போ என்டையரா நம்ம சிஆர்எம் செட் பண்ணலாம், நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட மெயின் பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொன்ன மார்க்கெட்டிங், சேல்ஸ், சப்போர்ட் அண்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து உங்களால சிஆர்எம்ல கம்ப்ளீட்டா பண்ண முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இதுல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, சோ என்டையரா இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க என்ன பாப்பீங்க, உங்க பிசினஸ்ல என்ன நடக்குது, சேல்ஸ்ல மார்க்கெட்டிங் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எத்தனை லீடு வந்திருக்கு, அந்த லீடு வந்து யார் ஃபாலோ பண்ணாங்க, சேல்ஸ் டீம்ல யார் ஃபாலோ பண்ணாங்க, அது கன்வெர்ட் ஆயிடுச்சா இல்லையா, கன்வெர்ட் ஆயிடுச்சா எவ்வளவு பிரைஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு, இது எல்லா என்டையர் டேட்டா ஒரு சிங்கிள் ஷீட்ல உங்களால பார்க்க முடியும். இதுதான் வந்து சிஆர்எம். சோ என்டையர் டேட்டா பேஸ் லாஸ்ட் 1 month வந்து நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் மார்க்கெட்டிங்க்கு, எவ்வளவு லீட்ஸ் உள்ள வந்திருக்கு, எவ்வளவு லீட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு, எவ்வளவு லீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு, இது எல்லாமே உங்களால ஒரே ஒரு சிங்கிள் ஷீட்ல பார்க்க முடியும். இதுதான் வந்து சிஆர்எம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் சிஆர்எம்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ இந்த சிஆர்எம் ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ் மட்டும் யூஸ் ஆகுங்க இல்ல, இது வந்து சிஆர்எம் நிறைய பர்பஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒண்ணு உங்களோட டீம் மேனேஜ்மெண்ட், உங்களோட ஒர்க்கிங் எம்ப்ளாயோட ட்ராக்கிங், அதாவது உங்க எம்ப்ளாயை ட்ராக் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க அசைன் பண்ணலாம். சோ அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் இன்னைக்கு பண்ணணும், சோ காலையில அவங்க இந்த ஒர்க் பண்ணணும், மதியம் இந்த ஒர்க் பண்ணணும், சோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையா, இந்த மாதிரி வந்து டீமை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணலாம். சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் எங்க டூல்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. சோ சிஆர்எம் வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோ நீங்க எடுத்துக்கலாம், இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ் எடுக்கலாம், அப்புறம் அப்ஸ்பாட் கூட யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. சோ அது வந்து உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் உங்க ரெக்ரூட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஏதோ ஒரு சிஆர்எம் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் சிஆர்எம் பை பண்ணாதீங்க. உங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்னன்னு சொல்லி தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க டீமுக்காக யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல உங்க என்டையர் பிசினஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ என்டையர் பிசினஸ்க்காக யூஸ் பண்ணா இந்த ஸ்டெப்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட்டிங், சேல்ஸ், சர்வீசஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டா எண்ட் ஆஃப் தி மந்த் எல்லாமே நீங்க ஒரு சிங்கிள் ஷீட்ல பார்க்க முடியும். சோ எவ்வளவு இந்த மந்த் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், சோ நம்ம இதனால எவ்வளவு லீட்ஸ் நம்ம கெட் பண்ணிருக்கோம், எவ்வளவு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு, எவ்வளவு இன்னும் கன்வெர்ட் ஆகல, கன்வெர்ட் ஆகாதவங்க நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீம் பேசிட்டாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி பெஸ்ட் சர்வீஸ் பண்ண முடியும், இதெல்லாம் நீங்க என்டையரா எண்ட் ஆஃப் தி மந்த் பார்க்கலாம். சோ உங்களோட மீட்டிங்ல மந்த் எண்ட் மீட்டிங்ல நீங்க டைரக்டா கேட்கலாம். சோ இந்த சிஆர்எம் பத்தி உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் கிடைச்சிருக்கும். சோ இந்த சிஆர்எம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ, இல்ல எனக்கு சிஆர்எம் எப்படி வாங்கணும்னு தெரியல, எனக்கு சிஆர்எம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்ல எனக்கு மெயில டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் என்னால முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்றேன். சோ சிஆர்எம் நம்ம பிசினஸ்க்கு தேவையா இல்லையா, இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. பிகாஸ் இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. சோ நான் சொன்ன மாதிரி மோர் தென் ஒரு 10+ எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கேன். உங்களோட பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். சோ அப்படின்ற மட்டும் நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சிஆர்எம் யூஸ் பண்றது ரொம்ப 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 பெஸ்ட். சோ யாருமே சிஆர்எம் யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. நீங்க வந்து மோர் தென் ஒரு 20-50 எம்ப்ளாயிஸ் மேல யூஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க சிஆர்எம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களால எக்ஸாக்டா ட்ராக் பண்ண முடியும். சோ எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் உங்களால ஈஸியா வேலிடேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அப்ரைஸ் கொடுக்கலாமா, இன்கிரிமெண்ட் கொடுக்கலாமா சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ண முடியும் guys.
சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்க மறக்காம எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ சிஆர்எம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா எல்எம்எஸ். நான் ஆல்ரெடி சொன்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் சரி, இல்ல கோச்சிங் பிசினஸ் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு எஜுகேஷன் பிசினஸ் யோகா, ஹெல்த், ஃபிட்னஸ் கோச்சிங், இந்த மாதிரி கோச்சிங் பிசினஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க கம்ப்ளீட்டா எல்எம்எஸ் யூஸ் பண்ணணும். சோ எல்எம்எஸ் நான் டெடிகேட்டா தனி வீடியோ போறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம கம்ப்ளீட்டா சிஆர்எம் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். சோ இதை பத்தி நீங்க என்ன இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.